வயசானா பிள்ளைகள் பிரிச்சு போடுது. ஒரு கூண்டுல இருந்த கிளிய மகளை விட்ட ஒரு கிளி, மகன்ற விட்ட ஒரு கிளி பிரிச்சாச்சு. உமா பாப்பா பிரிக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஒரு துஷ்பிரயோகம் தான். அப்ப அந்த வயதானவர்களை பிரிச்சு வச்சா அந்த வயசான ஆளுக்குரிய உணர்வுகளும் தேவைகளும் என்ன செய்யணும்? நிறைவேறணும். நீங்க விடுறீங்களே, உமா அங்க வச்சுக்கிறீங்களே, உன்ன தங்க விடுறீங்களா? விடல. இதெல்லாம் பகிரங்கமா ஏன் பேசுறோம் தெரியுமா? இதை விட பகிரங்கமான செய்தி நம்ம ஊர்ல வராம இருக்கணும்ங்கிறதுக்காக. தயவு செய்து தாய் தகப்பனை பிரிக்காதீங்க. கேடு எவ்வளவு வயசு போனவர்களாக இருந்தாலும் அவங்க கனவு மனைவியா ஒரு இல்லத்துல வாழ்றதுக்கு தயவு செஞ்சு அனுமதி கொடுங்க. இன்னைக்கு தோதுக்கு பிரிக்கிறாங்க. உமாவை வேலைக்காரியா வேண்டி எடுக்கிறாங்க. நெல்லு பாய் வாக்க, கூப்பங்கடைக்கு போக, கடை கூட, பிள்ளை வச்சிருக்க, பிள்ளைக்கு தண்ணி வாக்க, காகம் பாக்க, கோழிக்கு தீன் வைக்க, உமாவை கொண்டாந்து வச்சுக்கிட்டு பாப்பாவை போய் காக்காட்டாரு. ரெண்டுக்கும் சோறு கொடுக்கறதுக்கு இந்த நப்பித்தனம் பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. சீதனத்தை கொடுத்து பிரிச்சு விட்டோன்னே உமாக்கு பாப்பாக்கு ஒரு சொத்தும் இல்ல. கடைசியா 4 பிள்ளைய பத்தி 4 பிள்ளைக்கு 4 வீட்டை கட்டி கொடுத்துட்டோன்னே பேக்கத்துக்கு கம்பு காட்டு வச்சுக்க மகள் எங்க வேற. இது பாப்பா உமாட நிலைமை. அப்ப மகள் என்ன செய்வா? வாரண்டா நீ மட்டும் பா, பாப்பா போய் காக்காட்டு இருக்குது. இப்ப பிரிச்சாச்சு. இப்படி பிரிக்கிறதுனால அந்த வயதான அந்த கிழவருக்கு சில தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை அக்கம் பக்கத்தில் இருக்கிற சில இடங்கள் அவர் பயன்படுத்த பார்ப்பார். அப்ப சிறுவர் துஷ்பிரயோகம் நடைபெறும். ஒரு விஷயத்தை தடுக்கிறாருந்தா காரண காரியங்களோட தடுக்கணும். சும்மா நடக்குதா? நாம சமூகத்தில் செஞ்ச சில கொடுமைகளால, ரெண்டாம் கல்யாணத்தை நம்ம கஷ்டமாக்கினதுனால, விதவைக்கு வாழ்வு கொடுக்கறத நம்ம பெருசா நினைச்சதுனால, வயசானவர்களை பிரிச்சு வச்சதுனால நாம கஷ்டமாக்கிட்டோம். நம்ம ஊர்ல நடந்ததுன்னு ஹிபுல் மசா நடத்திட்டு இருந்தாங்க. ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்த ஒரு மௌலவி அநியாயம் செஞ்சிட்டார். தப்பு நடந்து போச்சு. மறைச்சாலும் செய்தி பேப்பருக்கு வந்துச்சு இல்லையா? அதான் ஜெயிலுக்கு போயிட்டாரே மறந்த. அப்ப என்ன நடக்குதுங்க? சில உரிமைகள் மறக்கப்படுது. புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மார்க்கம் படிக்கிறதுக்காக சஹாபாக்கள் வராங்க. நான் மார்க்கத்தை படிக்கிறது, புகாரில வர ஹதீஸ், மார்க்கத்தை படிக்க வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாம் ஒரே வயசை ஒத்தவங்களாக இருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நாள் இருந்தாங்க? 20 இரவுகள் 20 பகல். டோட்டல் 20 நாள் இருந்தாங்க. அவ்வளவுதான். 20 இரவு 20 பகல் இருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. எங்க முகத்தை பார்த்தாங்க. எங்க தேவைகளை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். 20 நாளா பிரிஞ்சு வந்திருக்காங்க. முகத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாங்க. ஓமையா ரசூலுல்லாஹ், எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணு கேட்கல, வீட்டுல யார வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. மனைவியை வச்சுட்டு வந்துட்டோம். அப்ப கல்யாணம் பண்ணிட்டீங்க. அப்ப பேக்க தூக்கு போங்க. இல்ல யாரும் நாங்க மார்க்கம் படிக்கிறோம். இதுவரைக்கும் படிச்சத அமுல்படுத்துங்க. தொழுக நேரம் வந்தா ஒருத்தர் பாங்கு சொல்லுங்க. கூட குருவான் தெரிஞ்சவர் இமாமத்து செய்யுங்க. சல்லு கமார் ஆயிரத்து 3 முசல்லி. நான் தொழுவதை நீங்க எப்படி பாத்தீங்களோ அப்படி போய் தொழுங்க போங்க. விரட்டி விட்டாங்க. மார்க்கம் படிக்க போனவர்கள் திருமணம் முடித்திருந்தால் 20 நாள் அதிகபட்சம் விரட்டி விட்டாங்க. இப்ப 40 நாள் 2 பேக்க தூக்கினா என்ன நிலைமை நடக்கும்? பள்ளிக்குள்ள சிறுவர் துஷ்பிரயோகம் நடக்கும். கேள்விப்படுறோமா இல்லையா? 4 மாசமாம் வருஷமாம் எப்படி முடியும் என்று கேட்கணும். இஸ்லாம் அனுமதிக்குமா? நீ போகல, நீ பத்தினி, அல்லாஹ் அக்பர் பள்ளிக்கு படுக்க வருஷம். பொண்டாட்டி பள்ளிக்கு அவடுக்கா? அவ விட்டானே இருக்கா? அப்ப ஆட்டு இடையனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் ராயின். ஆடு மேய்க்கிறோம், ஆட்டுல கவனம் பார்ப்பான். எங்க ஓனாய் கிடைக்கிறது? குல்லுக்கும் ராயின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாருமே மேய்ப்பாளர்கள். வகுல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஅயத்திஹி. நீங்க உங்களுடைய மேய்ப்பு பத்தி விசாரிக்கப்படுவீங்க. பிள்ளைய வளர்த்தமா, பிள்ளை எங்க போகுது? கருவேப்பிலை வேண்ட விட்டோமே பக்கத்து வீட்டுக்கு, பக்கத்து வீட்டுல ஆறிக்கா கருவேப்பிலை வேண்ட விட்டான் பிள்ளைய. பொண்டாட்டி புள்ள போடுற ஹாஸ்பிட்டல்ல வாட்டுல கருவேப்பிலை வேண்ட போன புள்ள வேற இல்ல, மரா கருவேப்பிலை கரைக்க கிடந்த மாதிரி வந்துருக்கு புள்ள ஹாஸ்பிட்டல்ல வாட்டுல. இப்ப புள்ள துரோகம் நடக்குதா இல்லையா? இன்னைக்கு ஷைத்தான் விளையாடுறான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் 3வது ஷைத்தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஷைத்தானுக்கு இப்ப மூர்க்கத்தனம் வந்துச்சு. ஒரு குழந்தை பிள்ளையும் ஒரு ஆம்பளையும் தனிச்சிருந்தா 3வது ஷைத்தான் இருக்குது. இப்ப வயசை பார்க்கானா? பால் குடிக்கிற கைப்பிள்ளையில துஷ்பிரயோகம் நடக்குது. கேள்விப்படுறோம்.
அப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு கண்காணிப்பாளரா இருக்கணும். ஒன்ன தவிர அடுத்தவன் எதிரி என்ன? யாரெல்லாம் எதிரியா இருக்கிறான்? பக்கத்து வீட்டுல இருக்கிற, தூரத்துல இருக்கிற, சொந்தத்துல இல்லாதவனா மாமாக எடுக்காம பிள்ளைய, உம்மா அப்பாக எடுத்திருக்காம பிள்ளைய, சாட்சி வரியமான மக்களுக்கு எடுத்திருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் தந்த உறவுகளை பாருங்க. எதெல்லாம் மகரம் கூட இருக்கிறதுக்கு அனுமதி என்ன நம்ம நினைக்கிறோமோ அதுல இன்னைக்கு ஆபத்து இருக்குது. அதனால தாய்மார்கள், அதனால தகப்பன்மார்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனம். நம்ம பிள்ளை எங்க போகுது? ஆறுக்கு ஆற விட்டையும் தங்க விடாதீங்க பிள்ளைகளை. மாமி தண்ணி கேட்பறான்னு வேணா. உலகம் கெட்டு போயிருக்குது. இன்னைக்கு உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு சிறுவர் ஸ்ப்ரே நடந்தா 7 வயது சிறுமி கட்பாடி பண்ண பேப்பர்ல என்ன போறான், எப்படி என்று A to Z வரைக்கும் எழுதி போறான். ஏன்? அடுத்தவன் படிச்சுக்கிறதுக்கு. ஒரு நிகழ்ச்சி பேப்பர்ல போட்டு என்ன செய்யறான், ஓஹோ இப்படியும் செய்யலாமோ என்று இன்னொரு துரோகி நினைக்கிற அளவுக்கு பேப்பர்ல விளம்பரமா போட்டுறான். அதனாலதான் இது பரவுது. பரவி இன்னைக்கு இது லேட்டஸ்ட் நியூஸ் ஆகுது, சிறுவர் துஷ்பிரயோகம் என்கிறது. அதனால நாங்க கண்காணிப்பாளர்கள், கவனிங்க. நம்ம பிள்ளை நம்ம கண்ணுக்குள்ள இருக்க வேண்டும். ஸ்கூல், டியூஷன், நைட் கிளப், நைட் கிளாஸ். என்ன நைட் கிளாஸ் கேட்கறான் பிள்ளைக்கு? நைட் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ், நைட் கிளாஸ். நைட் கிளாஸ் நடக்குதா? இப்படி ஒரு கிளாஸ் தேவையா உங்களுக்கு? தேவையில்லைங்க. மானம் போனா திரும்பி வராது. நம்ம கண்ணுக்குள்ளேயே எல்லாம் நடக்கணும், நமக்கு முன்னாலேயே எல்லாம் நடந்துடணும். நைட் கிளாஸா, கம்ப்யூட்டர் கிளாஸா, நமக்கெல்லாம் என்ன முதலியா இங்கிலீஷால என்னமெல்லாம் சொல்றான், என்னையெல்லாம் படிக்கான், நான் கோர்ஸ் முடிக்கான், நான் கோர்ஸ். எங்க வருவீங்க? பொம்பளை பிள்ளைல நைட் கிளாஸா, 10 மணி வரைக்கும் உமா ரோட்டை பாக்குறது, வெட்டி பாக்குறது, வெட்டி பாக்குறதும். என்ன வகுப்பு போன புள்ள வரல. புள்ள வந்து என்ன சொல்லுது, இங்கிலீஷால ஒரு வார்த்தையை சொல்லி ஹோம் பேக் கண்ணியமாலும் உண்டு. அப்ப அதுவும் ஒரு படிப்பாய்க்கும். வாங்க வாங்க இப்படியா கொண்டு போனா மரா புள்ள இது யோசிக்கிட்ட போற நிலைமை வேறு. அப்ப என்ன செய்யணும்? கவனிக்கணும். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலினான் ராயத்தி. நம்ம பிள்ளைகள், நம்ம குடும்பம் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கணும். இஸ்லாம் கட்டி வைத்த வேலிகளை உடைத்தால் அந்த வேலியூடாக உள்ளே வந்து இறங்கும் சில சாக்கடைகள், அந்த சாக்கடைகளில் சிறுவர் துஷ்பிரயோகம் உண்டு. இதனையும் தடுப்போம். எனவே இறுதியாக சொல்கிறேன், சிறுவர் துஷ்பிரயோகம் என்றால் பாலியல் துஷ்பிரயோகம் மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு எதிரான உரிமை மறுப்பு, குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துதல், குழந்தைகளுக்கு தண்டனை கொடுத்துதல், குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்காதது, குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பிக்காதது, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் எல்லாம் தான் சிறுவர் துஷ்பிரயோகம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம், சிறுவர் துஷ்பிரயோகம் எனும் தலைப்பிலே இதுவரை உரையாற்றி சென்ற மௌலவி SM அப்துல் ஹமீத் ஷரை அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சபைக்கு வருகை தந்து எங்களுடைய இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை இதுவரை செவியுற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எமது இணையதளமான www.srilankamoors.com ஊடாக இந்த நிகழ்ச்சியை நேரடியாக கண்டுகளித்துக் கொண்டிருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எமது இஸ்லாமிய அழைப்பு வழிகாட்டல் மையத்தின் ஊடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பிரச்சார மேடை இந்த இடத்திலே அரங்கேறுவதற்காக உதவி செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் அக்கரைப்பற்று இஸ்லாமிய அழைப்பு வழிகாட்டல் மையத்தினூடாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.